ஹாய். ஸோ இன்றைக்கி டே 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் அந்த வீட்டில் இருந்து, டேபிள் மீது, இந்த மாதிரி இந்த இருந்து, இக்கு, மீது, உடைய, அதனுடைய, இதனுடைய, இந்த மாதிரி வீட்டினுடைய, காட்டினுடைய, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம நார்மலாக அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சில சென்டென்ஸ்லாம் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷ் நேம்லாம் மறந்துடுங்க. நமக்கு தமிழ் மட்டும் தான் டார்கெட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே 3ல நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இது நான் சொல்லித்தரேன், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இல்லைன்னா என்னது அப்படின்னா, நம்ம இந்த வீட்டில், ரோட்டில், ஸ்கூலில், இல்லைங்கிறது நார்மலாக இந்த ஸ்கூலில், இந்த ரோட்டில், இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பேசியிருப்போம் இல்லையா, அதுதான் அந்த இல்லை. சரிங்களா? சரி, இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மே, அதாவது மே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், வீடு ப்ளஸ்ஸு இல்லு. என்னது வீடுனா என்னது? நீங்கள் இப்போதைக்கு நம்ம எல்லாமே ஹிந்தியில் பார்க்க வேண்டாம். சில விஷயங்கள் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா, இதையும் நான் இப்போ ஹிந்தியில் சொல்லிக் கொடுத்தா அதையும் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், அதை மைண்டில் ஏற்றி வைக்கணும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைக் ஒரு பேர்டன் மாதிரி இருக்கலாம். அதனால் நம்ம இந்த விஷயங்கள், இந்த கிராமட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டோம் அப்படின்னா, ஈஸியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்து ரிலாக்ஸாக இதுக்கு இது நேம் தானே, இதுக்கு மீனிங் தானே, அது நம்ம ஈஸியாக எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வீடுனா ஹோம் அப்படின்னா இப்போ எனக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இல்லைன்னா என்னது மே அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கணும்? ஹோம் மே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். அதாவது கர்மே, ஹோம்னா கரு. சரிங்களா? அப்போது கர்மே அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது கர்மேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆஃபீஸ் மே, ஸ்கூல் மே, வேறு என்னது ப்ளே கிரவுண்டு மே, வேறு என்ன சொல்லிக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். மேஜ் மே, அது அப்படி கூட பைக் மே, எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மே அப்படிங்கிற மீனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மேனா என்னது? இல்லு அப்படின்னு அர்த்தம். நமக்கு இல்லுன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட நீங்கள் மே சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, டன். அடுத்து பாருங்கள், செகண்டு இக்கு. இப்போ இந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ இந்த வார்த்தை நீங்கள் ஹிந்தியில் எழுதியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இருக்குது, வீடுன்னு இருக்குது. இந்த இல்லுக்கு பதிலாக நம்ம இப்போ இக்கு போடுறோம். அப்போ என்ன வரும்? வீட்டுக்கு அப்படின்னு வந்துருமா? இதில் என்ன வரும்? வீட்டில் அப்படின்னு வருமா? இப்போ வீடுன்னா அதே மாதிரி ஹோமு, இக்குக்கு என்ன போகிறீங்க? கோ அப்படின்னு அப்போ ஹோம் கோ, கர் கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்கல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பதில் நம்ம வேறு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லிக்கலாம்? ஸ்கூலுக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ளே கிரவுண்டுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேறு என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி நீங்கள் அந்த வீடுக்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு நீடு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சென்டென்ஸ் வேணும், வீட்டுக்கு அப்படிங்கிறது வேணும், எக்ஸாமுக்கு அப்படின்னு வேணும் அப்படின்னா அப்போ எக்ஸாமுக்கோ அப்படிங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து மூணாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா, உடைய அப்படிங்கிறது ஹிந்தியில் என்ன தெரியுமா? கா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி கோ பார்த்தோம், கோனா இக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உடைய அப்படிங்கன்னா கா. சரிங்களா? கா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி வீடு ப்ளஸ் உடைய என்ன வரும்? வீட்டினுடைய. இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இப்போ பாருங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு சாவி இருக்குன்னா, இது இதோட சாவி, இது வீட்டுடைய சாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சரிங்களா? வீட்டுடைய சாவி. அப்போது வீட்டு உடைய சாவி அப்படின்னா என்னது? வீடுனா கரு, உடையனா கா. இப்போ நீங்கள் பார்த்தோம்ல கா,
சாவிங்கிறது சாவி தான் வரும் ஹிந்தியும். சப்போ கர்கா சாவி, கர்கா சாவினா என்ன அர்த்தம்? வீட்டு உடைய சாவி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, புரிஞ்சதா? டன். இப்போது அதே மாதிரி நீங்கள் வீட்டுடைய சாவி மாதிரி அதே மாதிரி நீங்கள் பைக்குடைய சாவி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். பைக் உடைய சாவி. அப்போது பைக் உடையனா என்னது? கா. இப்போ நம்ம பார்த்தோம்ல, சாவிக்கு சாவி, பைக்கா சாவி. ஐஃபோனுடைய கவர், இது எப்படி சொல்லுவீங்க? ஐஃபோனுக்கு ஐஃபோனு, உடையாக்கு ஆட்டோமேட்டிக்காக கா சொல்ல போகிறீங்க, கவருக்கு நீங்கள் கவர். அப்போது ஐஃபோனுக்கா கவர் இப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா, டன். அடுத்து பாருங்கள், 4வது இருந்து. என்னது? இருந்து. இருந்துன்னா என்ன தெரியுமா? சே அப்படியே வரும். சே, ஹிந்தியில் சே அப்படின்னு வரும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீடு ப்ளஸ் இருந்து. அப்போது வீடு ப்ளஸ் இருந்து வீட்டில் இருந்து அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது நமக்கு வீட்டில் இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வேணும்னா என்ன சொல்லணும்? வீடுக்கு என்ன ஆட்டோமேட்டிக் என்ன பார்த்துருக்கோம்? ஹவுஸு, ஹோம்னு பார்த்துருக்கோம். ஹிந்தியில் கர். இருந்துன்னா என்ன அர்த்தம்? சே அப்படின்னு அர்த்தம். அப்போது இருந்து நமக்கு சொல்லணும், நீடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், கர் சே. கர்சேனா என்ன அர்த்தம்? வீட்டில் இருந்து அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் என்னவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மதுரையில் இருந்து அப்படின்னா என்ன சொல்லணும்? மதுரை சே. அமெரிக்காவில் இருந்து அமெரிக்கா சே. ஸ்கூலில் இருந்து ஸ்கூல் சே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் இன்னும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். இங்கே பாருங்கள், வீட்டில் இருந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் பாருங்களேன், இதை வீட்டில் இருந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த வீட்டில் இருந்து அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம்னு வச்சுக்கோங்க. வீடு ப்ளஸ்ஸு இல்லு ப்ளஸ்ஸு இருந்து இப்படிங்கிறது வரும், நமக்கு வரும். இப்போது வீடுங்க நம்ம தெரியும், இருந்துங்கிறது சே பார்த்தாச்சு. இந்த இல்லு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மே அப்படிங்கிறது பார்த்துக்கோம். அதனால் வீட்டில் இருந்து அப்படிங்கிறதுக்கு கர் சே இப்படி சொன்னாலும் கரெக்டு தான். அந்த கர் மே சே இப்படி சொன்னாலும் கரெக்டு தான். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கர் மே சே சொன்னாலும் வீட்டில் இருந்துன்னு அர்த்தம், கர் சேன்னு சொன்னாலும் வீட்டில் இருந்து அர்த்தம். ஏன்னா வீடு ப்ளஸ் இருந்து வீட்டு இருந்து அப்படின்னு வராதில்ல, வீட்டில் இருந்து தான் நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே தமிழ்லேருந்து அப்படியே இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், தமிழ்லேருந்து எக்ஸாக்டாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். சில விஷயங்கள்லாம் தமிழ்லேருந்து, சில விஷயங்கள்லாம் லாஜிக் படி நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? ட்ரான்ஸ்லேட் அதை போக போக உங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? டன். இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? வீட்டில் இருந்து அப்படின்னா கர் சே அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கருக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த பிளேஸ் ஆனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்து பாருங்கள், 5வது மீது. மீதுன்னா என்னது? ஹிந்தியில் பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பர். அதே மாதிரி வீடு ப்ளஸ் மீது, வீடு ப்ளஸ் மீது வீட்டின் மீது. அப்போது அதே மாதிரி கர் பர், நீங்கள் நீடு இருந்துச்சுன்னா கர் பர், வீட்டின் மீது. இந்த சுவரின் மீது, மீதுனா மோஸ்ட்லி நம்ம இந்த மேலே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த சுவரின் மீது அப்படின்னா வால் பர். வால் அப்படிங்கிறது ஹிந்தியில் திவார்னு சொல்லுவாங்க. நான் இப்போயே சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாத்துக்கும் ஹிந்தியில் இப்போதைக்கு எல்லாமே பார்த்துட வேண்டாம். சரிங்களா? நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளே பாருங்களேன், தமிழ்லே பாருங்கள், அந்த நாற்காலி எடுத்து போடுன்னு சொல்ல மாட்டோம். சேர் எடுத்து போடு, இந்த பஸ் வந்துருச்சு, அந்த பெண்ணு கொடு, இந்த மாதிரி சொல்லுவோம். இதிலே நம்மளே இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ஹிந்திக்காரங்களும் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப, நம்ம எப்படி நாற்காலினா கொஞ்சம் தூய தமிழ் வந்துடுது, அதுமாதிரி அவங்க குர்சிங்கிறது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக சேர் தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தானே. சரியா? அதனால தான் இப்போ உங்களுக்கு எதுக்கு மெயினாக நான் சொல்ல வரேன், இங்கிலீஷே நம்ம மோஸ்ட்லி அந்த ஆப்ஜெக்ட்ஸு வெர்புக்கெலாம் நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நேமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், கர் பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டின் மீது. சுவரின் மீது அப்படின்னா வால் பர். பைக் மீது சைக்கிள் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம்ல, அப்போது பைக் பர் சைக்கிள் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த ஏறிடுச்சு இதெல்லாம் அடுத்த டென்சஸில் அடுத்து நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ 6வது பாருங்கள்,
இருந்து வரை இது நம்ம பார்த்துரும். வரைனா என்னது? தக் அப்படின்னு அர்த்தம். THEK தக். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி வீடு ப்ளஸ் வரை, வீடு வரை அப்படின்னா என்ன வரும்? கர் தக் அப்படின்னு சொல்லிக்கலாம். மதுரை தக் அப்படின்னா அர்த்தம் மதுரை வரை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்ல, மதுரை இருந்து, இருந்துன்னா என்னது? சே. அப்போ மதுரை சே, கோயம்புத்தூர் வரை. அப்போ கோயம்புத்தூர் வரைனா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தக். அப்போது கோயம்புத்தூர் தக். அப்போ மதுரை சே கோயம்புத்தூர் தக், மதுரை இருந்து கோயம்புத்தூர் வரை அப்படின்னு அர்த்தம் வரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? இந்த இது வந்து நீங்கள் Day 3ல் மெமரைஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ Day 3 நம்ம பார்த்தோம்ல ப்ரிப்போசிஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த இதில் டவுட் இருக்கும், நீங்கள் எழுதி வச்சுருப்பேங்க. அது வந்து அடுத்தடுத்த லெசன்லேயே உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த டைமில் நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ஆக்சுவலி அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு உண்டான டவுட்டு மேபி அடுத்த லெசன்ஸில் கிளியர் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். அது போக உங்களுக்கு அதையும் மீறி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைவ் செக்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ Day 3 அவ்வளோதான். அடுத்த Day 4ல் நம்ம பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய், டேக் கேர்.